நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பரப்புரைக்காக சென்ற இடங்களில் பெண்கள் பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்து முறையிட்டனர். சில இடங்களில் நூதன முறையில் தேர்தல் பரப்புரையும் நடைபெற்றது. ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திருப்புல்லானி ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வண்ணாங்குண்டு பகுதியில் ஓபிஎஸ் பரப்புரை மேற்கொண்டபோது பெண் ஒருவர் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை பலாப்பழத்தின் மேல் உள்ள முட்களை கொண்டு கடும் தண்டனை அளிக்க வேண்டும் என்று ஆவேசமாக பேசினார். அதற்கு பதிலளித்த ஓபிஎஸ், பலாப்பழ சின்னத்திற்கு வாக்களித்தால் பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் திருமண விழா நடைபெற்றது. விழாவில் மணமக்களின் உறவினரும் ராமநாதபுரம் தொகுதி சுயேச்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளருமான செஞ்சி கதிரவன் என்பவர் ஓபிஎஸ்ஸின் தேர்தல் சின்னமான பலாப்பழங்களை அன்பளிப்பாக வழங்கி மணமக்களை வாழ்த்தி அவர்களிடம் வாக்கு சேகரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் TR பாலு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அஸ்தினாபுரம் பேருந்து நிலைய பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஏராளமான திமுக கூட்டணி கட்சியினர் இருசக்கர வாகனங்களில் வந்ததால் பேருந்து நிலையத்திற்குள் பேருந்துகள் வர முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் நீண்ட நேரமாக பேருந்திற்காக காத்திருந்த பெண் ஒருவர் TR பாலு பிரச்சாரத்திற்கு வந்தபோது அவரது வாகனத்திற்கு முன்னால் நின்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பாரிராஜன் என்பவர் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார். சுதந்திர போராட்ட தியாகி விஸ்வநாத தாஸ் போன்று வேடமிட்டு பரப்புரையில் ஈடுபட்டார். கோவை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். துடியலூர் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் அண்ணாமலையை வரவேற்கும் விதமாக இளைஞர்கள் ஜமா படித்துக் கொண்டிருந்தனர். இதை பார்த்த வேட்பாளர் அண்ணாமலை பிரச்சார வாகனத்திலிருந்து இறங்கி இளைஞர்களுடன் சேர்ந்து ஜமா படித்து அசத்தினார்.